சும்மா அதையே நினைச்சு அழுவாத. நடந்ததை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா அப்புறம் நடக்க போறதெல்லாம் என்ன ஆகும்? அப்புறம் நீ அழுவ, அதை பார்த்து அப்புறம் நான் அழ ஆரம்பிப்பேன். இதெல்லாம் அனாவசியம். என்ன வேலையா? யாரு வங்க? எங்க வந்தாங்க? என் சித்தப்பா பொண்ணுங்க. ஐயாவுக்கு ஒரு வணக்கம் போட்டுக்கோ. வணக்கங்க. வணக்கம். என்னப்பா இத்தனை நாள் இல்லாம உன்னை தேடி தனியா வந்திருக்காங்களே, என்ன விஷயம்? கஷ்ட காலம்தான். விஷயத்த சொல்லுப்பா. எப்படி துக்கம் தொண்டைய அடைக்குது. அம்மா அப்பா 2 பேரும் கண்ணை மூடிட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒரு அண்ணன் இருந்துச்சு, அவனும் காணாம போயிட்டான். அது பொம்பளை குழந்தை, என்ன செய்யும்? 6 கில்ல தேடி பாடி கடைசியில என்கிட்ட வந்துருக்கு. இதுக்கு மேல நான் என்ன செய்வேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல தம்பி. வேலையா? அதுக்கா ஏன் நீ இப்படி குழந்தை மாதிரி அழற? தைரியமா இரு. ஏமா நீ ஏதாவது படிச்சிருக்கியா? 10வது வரைக்கும் படிச்சேங்க. ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் கூட தெரியும். டைப்பு இதெல்லாம் சொல்றாங்களே, அதுல நல்ல பழக்கம் தம்பி. நீங்க எங்கேயாவது இந்த ஆபீஸ்ல இந்த வேலைக்கு ஆள் வேணும்னு பேப்பர்ல எழுதுறாங்க. நீங்க சிபாரிசு பண்ணா கொஞ்சம் சம்பளம் கூட போட்டு கொடுப்பாங்க. நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு தம்பி. எதுக்கா இந்த இடத்துக்கு சிபாரிசுக்கு போனோம்? ஏன் நம்ம வீட்லயே காரியதர்சி மாதிரி எல்லா பொறுப்பையும் கவனிச்சுக்கிட்டோமே. உண்மையாவே சொல்றீங்களா தம்பி? என்ன வேலையா? நீ எங்களுக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருக்கும் போது உனக்கு ஒண்ணுன்னா நாங்க உதவி செய்ய மறப்போமா? உனக்கு திருப்பதி தானே? உங்களுக்கு திருப்தின்னா எனக்கும் திருப்தி தான் தம்பி. ஆபீஸ் ரூமு கீழே இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மேல ஒதுக்கி விட்டுட்ட. என்னப்பா இதெல்லாம் எங்கிட்ட வந்து கேட்கணுமா? உன் இஷ்டப்படி என்ன வேணும்னாலும் செய். சரி சரி பாப்பா, இந்த காலத்துல ஆம்பளைங்க போனா எவன் உடனே வேலை தர்றேன்றான். முதலாகி வேணும், அது உங்ககிட்ட இருக்குவா? என்ன ரசத்தை ஊத்துற? சரி சரி. பாரு. நீ சாப்பிட்டியா? நீ மாத்திரம் அப்பளம் சாப்பிட்டியா? கொஞ்சம் வேண்டாங்க வேண்டாங்க. நீ சாப்பிட்டாலும் நான் வேண்டாங்க. முடியாது. சாப்பிடுங்க. வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. நானும் சாப்பிட மாட்டேன். என்ன சொன்னேன்? மூளைகிட்டாள் ரோடிங் புகை விடுற மாதிரி விட்டுக்கிட்டு வர மாதிரி நீங்க வந்து நின்று விட்டாரு. வாயாடி, உன்னை என்ன செய்யறேன் பாரு. யார் குரங்கு? நீ குரங்கு. நம்ம குரங்குங்க. ஏனோ ஒரு நன்மை செய்யணும்னு அதுக்கு ட்ரைனிங் பண்ணி வச்சிருந்தேன். அதை இப்ப செஞ்சு கொடுத்துட்டேன். நான் கவனிச்சுக்கிறேன். நீ கவனிக்கிறதுதான் பெரிய குறை. வாயா யாயா சிரிக்கிறீங்க? நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு வர்றேன். ஒரு ஆளு கூட வாங்கலையே. ஓசில கொடுத்தா வாங்கி போட்டுருக்கேன். வாங்கி சிரிக்கிறீங்களா? சிரிக்கிறீங்களா? நீ எங்க வியாபாரம் பண்ண போற? அந்த பையன் நீ என்ன சொல்றியா? என்ன சொல்றியா? ஐயோ
போலீஸ் புறத்து வருது, வீட்டுக்கு போ. நான் எப்படியா தவிர்க்கிறேன். போச்சுங்க. அவங்க இங்க வந்துட்டா என்ன பண்றது? அவங்க இங்க வந்துட்டா என்ன பண்றது? ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இப்போ இப்போ வாங்க வாங்க வாங்க. என்ன வேணும்? ஏமா இந்த பக்கம் ஒரு திருட்டு போய் வந்தா? பக்கமா திருட்டு பையனா வரலையே. வந்தானே. இல்லையே. முருகாமே உள்ள போய் பாரு. முருகாமே பாரியா? இருங்க இருங்க இருங்க. அங்க படுத்திருக்கிறது யாரு? அங்க படுத்திருக்கிறது எங்க அம்மா. இங்க படுத்திருக்கிறது? இங்க படுத்திருக்கிறது என்னது? எங்களே கேக்குறியா? அவருக்கு அம்மை வந்திருக்கு. யார் அவரு? யார் அவரு? என்ன நான் கேக்குறேன், என்ன யார் வந்து கேக்குறியா? யார் வந்து கேக்குற? என்ன முழிக்கிற? உன் புருஷனா? ஆமாங்க. புது கல்யாணம் போல இருக்கு. புருஷன்னு சொல்ல வெக்கப்படுது. அப்படியா? எவ்வளவு காலம் ஆகுது? 8 வருஷமா? அரப்பாம அதுக்குள்ளே அம்மா வந்துருச்சு. என்னங்க செய்யறது? தலையெழுத்து. வேண்டாம், மனசு விட்டுறாத. எப்படி தப்பிச்சுடுவாமா? அப்படிங்களா? ஆமா ஆமா. சரி சரி, கதவை தாப்பால் போட்டுக்க, நாங்க வரோம். எங்க போயிட்டாரு? ஆமா, நீ அவங்க கிட்ட போய் என்ன புருஷன்னு சொல்றிய, சொல்லலாமா? சொல்லணுமா? சுத்த வாயாடியா போல இருக்க. ஆமா, உங்களை போலீஸ்காரங்களும் துரத்துறாங்க, திருடங்களும் துரத்துறாங்க. என்ன சமாச்சாரம்? உண்மையும் பொய்யும் ஒரே ரூபம் இருக்கிறதுனால தான். ஆமா, நீ எப்படி அங்க வந்த? அந்த கதையை ஏன் கேக்குறீங்க? போங்க. கையில இருந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. பழ வைக்கலாம்னு முதல்ல அங்க வந்தேன். எல்லாம் என்ன பார்த்து கலாட்ட பண்ணாங்களே தவிர ஒரு ஆளாவது ஒரு பழம் வாங்கல. ஐயோ, பழக்கூடிய அந்த ஆள் கிட்ட வந்துட்டேனே, நாளைக்கு செலவுக்கு என்ன பண்றது? ஐயோ, இந்த பணத்தை வச்சுக்க. என் மேல இவ்வளவு அன்பு புரிய வச்சிருக்கியே, உனக்காக என் உயிரையே கொடுக்க நான் கடமைப்பட்டேன். வேண்டாங்க, நான் சொல்றேன். என்ன சொல்லாதே, என்ன சொல்லாதே. அம்மாவை கூப்பிடாத. இருக்கிற நிலைமையில சத்தம் போட்டு பேசக்கூடாது. ஏன் இப்படி ஆத்திரப்பட? இப்ப என்ன நடந்துச்சு? இதை விட இனி என்ன நடக்குது? முன்பின் தெரியாத ஒருத்தர் கையை தொட்டு பழகுற அளவுக்கு ஆயிட்டியே. இது போதாதா? இது அம்மா. அம்மா, உங்க மக மாதிரி ஒரு நல்ல பெண்ணை பார்க்கவே முடியாதுமா. அவ மட்டும் இல்ல, இந்த குடும்பமே நல்ல குடும்பம்னு ஊரெல்லாம் சொல்ற அளவுக்கு வாழ்ந்தவங்க தான் நாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல அது கடவுளே தெய்வம், மானமே உயிரினு வாழ்ந்த வயசுல பிறந்தவன் கொல்லாதேப்பா, கொல்லாது. இத பாருமா, அந்த மாதிரி வழியில போக மாட்டேன். என்ன நடந்ததுன்னு கேட்டுக்கிட்டு பேச முடியாதுக்கு என்ன இருக்குது? இது என்ன நான் கேட்கணும்? கைகாலதான் வராம போச்சு தவிர கண்ணுக்கு போகல எனக்கு. சந்தேகப்படாதீங்க, நான் சொல்றேன் கேளுங்க. நான் கேட்கணுமா? வேண்டாம், வேண்டாம். யாரோ ஒருத்தர புரிஞ்சு மரியாதை என்னை ஊரா சந்தேகப்பட்டிருந்தால் நான் கேட்டிருப்பேன். என்னை பெத்த தாய் நீ என்னை சந்தேகப்பட்டுட்டியே. அம்மா,
உனக்குள்ள மான ரோசம் வயிற்றுல பிறந்த எனக்கு மட்டும் இருக்காதா? ஏமா நீ இதை புரிஞ்சுக்கல? இனிமே நான் எப்படி வாழ்வேன்? எனக்கு யாரமா ஆதரவு? நான் விளையாட்டாளத கூட பொறுக்காத எங்க அம்மா என் உடம்புல ஏதாவது காயம்பட்டு தனக்கு ஏற்பட்டதாக நினைச்சு துடிக்கிற அன்பு தாயை என் மேல சந்தேகப்பட்ட பிறகு நான் இதுக்காக உயிரோடு இருக்கணும். ஏன் சாகணும் மீனா? ஏன் சாகணும், ஏன் வாழணுங்கிற கேள்வி கேட்டா சரியான பதிலே கிடைக்காது. வாழ்க்கை ஒரு காத்தாடி மாதிரி. காத்தாடி பறக்கிறதுக்காகத்தான் விடுறோம். அது தானா அருந்து வேணுமே தவிர நாம அதுக்கு முயற்சிக்க கூடாதுங்க. வாய் நிக்க யாரு பேசலாம், ஆனா எனக்கு ஆதரவு கொடுக்க யாரு இருக்காங்க? நான் இருக்கேனே, அது போதாதான்? என்னால உங்களுக்கு எதுக்கு தொல்லை? மீனா, நீ அடைஞ்சிருக்கிற தொல்லையை நீக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இல்லையா? வேண்டாங்க, எனக்கு என்னமோ நிம்மதி இல்லை. மீனா, நிம்மதி தானா வர்றதில்லை, நாம தான் உண்டாக்கிக்கணும். எப்படி உண்டாக்குறது? என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் உள்ளம் என்னை எப்படி எல்லாம் வாழ வச்சு பார்க்க வேணும்னு மனக்கோட்டை கட்டி இருந்ததோ அதெல்லாம் தூளா போயிடுச்சு. என் வாழ்க்கை பட்டு போல மரமாயிடுச்சு. உன் வாழ்க்கையை நான் முழுக்க வைக்கிறேன். உன் நல்வாழ்விற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராயிருக்கேன். மீனா, என் வாழ்க்கை பாதையில மறக்க முடியாத உருவம். மீனா, உன்னை புதுமண பெண்ணாக மணமேடையிலே உட்கார வைக்க என்னால முடியும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். எனக்கு ஏமாற்றம் இருக்காது இல்லையா? இருக்கவே இருக்காது. அழாதே, இன்னும் அழுக. எனக்கு ஆதரவு கிடைச்சிடுச்சு. எனக்கு ஆதரவு கிடைச்சிடுச்சு. உனக்கு மட்டும் என்ன, இந்த உலகத்துல பிறந்த புல் பூண்டுகளுக்கு கூட ஆதரவு இருக்கு. ஆதரவு இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. மீனா, பார், அழுது மூஞ்சியெல்லாம் வீங்கி இருக்கு. ஒரு முகத்தை கழிக்கலாம். ஏன் இன்னும் வசந்தாவை காணும்? என்ன யோசிக்கிறீங்க? பாத்தீங்களா சாப்பாடு? இது எங்க இருந்தது? இது எங்க இருந்தது? ஓ, அங்க இருந்தது. அந்த வழியிலையா? வசந்தாதான் வந்திருக்கணும். வசந்தாவா? யாரது? உங்ககிட்ட கருது கொடுத்தனுப்புல? ஓஹோ ஓஹோ, உங்க அக்கா. அக்காவா? ஆமா, அவங்கதான் சொன்னாங்க. வசந்தாவை உனக்கு அறிமுகப்படுத்தலாம்னு நினைச்சேன். நாங்களே அறிமுகமாயிட்டோம். ஏன் சொல்லாம போயிருக்கணும்? சரி சரி, வாங்க சாப்பிடலாம். நீங்க சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். ஒண்ணு நீ சாப்பிடு, இல்லைன்னு எனக்கு சாப்பாடு. நீ சாப்பிடு. ஏன் சும்மா இருக்கீங்க? சாப்பிடுங்க. நீ சாப்பிடு.
நான் சாப்பிடுறதா? நீங்க இப்ப சாப்பிடுறீங்களா இல்லையா? எனக்கு ரொம்ப பசிக்குது. நீயே சாப்பிடு. எவ்வளவு அழகா இருக்கு. நீ இப்படி சத்தம் போடுறீங்க? நீ அந்த செயினை போட்டுக்க கூடாது. போட்டுக்க கூடாதா? காரணம்? எனக்கு மனைவியா வரப்போறதான் போட்டுக்கணும். அப்போ நான் தானே போட்டுக்கணும். அப்படி சொல்லாத மீனா, அப்படி சொல்லாதே. என்ன சொல்றீங்க? மீனா, ஏற்கனவே என் உள்ளத்துல மனைவிங்கிற ஸ்தானத்தை வஸ்தாவுக்கு கொடுத்துட்டேன். மீனா, நீயும் நானும் பேசிக்கிட்டு இருந்தது கேட்ட வசந்தா ஏதோ தவறான முடிவுக்கு வந்திருக்கா. அதனால்தான் என் அன்பின் அடையாளமாக தந்தை இந்த செயினை இங்க போட்டுட்டு போயிருக்க. அந்த பிஞ்சு உள்ள நெஞ்சு போறதுக்கு முன்னால நான் அவளை பார்த்தாகணும். நீ வாழறதுக்கு வேண்டிய வழிவகைகளை செய்யறேன் உனக்கு நான் வாக்கு கொடுத்தது போல அவளை நான் கல்யாணம் செய்து கொள்றேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். மீனா, அவளுக்கு எந்த ஆபத்து வர்றதுக்கு முன்னால நான் காப்பாத்தி ஆகணும். நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு.
பாரு, எனக்கு கூட உன்ன மாதிரி ஒரே ஒரு தங்கச்சி இருந்தது. அதுவும் திடீர்னு காணாம போச்சு. அதுக்காக அவனுக்கு நான் அழுதுட்டா இருக்கேன். சரிதான், எது எந்தெந்த சமயத்தில் நடக்கணுமோ அது நடந்துதானே தீரும். நீங்க சொல்றதை கேட்க நல்லதான் இருக்கு. ஆனா நான் எப்படி வாழ்வேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இனிமே நீ எங்க போக முடியும்? போனா தான் நான் உன்னை விட்டுருவேனா? ஏம்மா, என் தங்கச்சிக்கு ஒரு ஆபத்து வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்? கூட பிறந்தா தானே தங்கச்சி. இந்த பாருமா, உண்மையான பாசம் ஏற்பட்டு போச்சுன்னா அதை யாராலையும் பிரிக்க முடியாது. ஏதோ அன்னைக்கு தெய்வாதீனமா சந்திச்சோம். இல்லைன்னா உங்க இது என்ன ஆயிருக்கும்? தெரியாமையா பெரியவன் சொன்னான் ஆண்டவன் மனுஷ ரூபத்துல இருக்கான்னு. ஆமா, ஆண்டவன் மனுஷ ரூபத்துல இருக்கா. அது ஒத்துக்கிட்டீங்களா? இனிமே எங்கேயும் போக வேண்டாமா, இங்கேயே இரு. நான் சொல்றதை கேளுமா. ஏதோ நான் குடிக்கிற கஞ்சி இல்ல, உனக்கும் கொஞ்சம் ஊத்துறேன். महाजंगल की और पेचू अरे शैतान पोचिले पेचू அரே சைத்தான் போச்சில பேச்சு என்னடா இது கதையா இருக்குது? என்னடா இது கதையா இருக்குது? ஐயோ ஐயோ மகாஜங்களே, நம்மளுக்கு செய்யறது மந்திரம் இல்ல, மாயம் இல்ல, மகேந்திர ஜாலம் இல்ல, இந்த ஜோரம் இல்ல. அயோக்கிய பசங்க. அயோக்கிய பசங்க. என்னது? அரே பாபு, என்னடா இது கதையா இருக்குது? அரே நம்பல் வித்தியா காட்டான், நிம்பல் முணுமுணு கம்மி வேடிக்கை பாக்குறான். பாக்குறேன்டா. பாக்குறேன் டேய். அரே சைத்தான், நீ பேசாம மோத்த தட்டு. மகாஜனங்கள் சி, இதுவரை நம்ம செய்து காட்டிய வித்தைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஆமா இதுல யாருக்கு நாச்சும் சந்தேகம் இருந்தாக்கா ஆமா நிம்பல் முன்கி வந்து செய்து காட்டுறான், ஆமா நம்ம சலாம் வாங்குறான். ஆமா அச்சா செய்யறது அயோக்கியத்தானோ, அதுக்கு சவாலடா வாங்குற. சவாலடா வாங்குறேன். அரே பாபு, நம்ம படா படா ரவுடி எல்லாம் பாத்துக்கிறான். சீனா, சைனா, பர்மா, ரங்கோனி இது மேல தண்ணிக்கு மேலே போய்கிறான். அரே பாபு, நம்ம கோழி கவனிக்கிறோம், கட்சியில நம்ம கவனிக்கிறோம். கவனிக்கிறேங்க. மகாஜனங்கள் சி, இந்த கூட்டத்துக்கு மேலே யாராவது ஒரு பையன் முன்கி வருவான் ஐயா? அச்சா வச்சா இதரா பாருங்க ஐயா, காசை கொடுத்து பொய் பேசுறதுக்கு தயார் பண்ணி வைக்கிறானே. தயார் பண்ணி வைக்கிறானே. அரே சைத்தான், நீ பேசாம இரு. அரே சைத்தான், நீ பேசாம இரு. என்னடா அது கதையா இருக்குது? என்னடா இது கதையா இருக்குது? ஐயோ ஐயோ வீட்டுக்கு போய் உன்னை கவுத்து கொள்றான். பாருங்கய்யா, 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 பாருங்கய்யா. சைத்தான், நம்ம கேட்கிற கேள்விக்கு பையன் பதில் சொல்லுவானா? அரே சைத்தான் பதில் சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? நெஞ்சு மேல நிக்கிற தாய்க்கு சத்தியால சொல்லுவான். எங்க பார்க்கலாம்? அரே பையா, ஐயா வாழ்ந்த பக்கம் வந்து கேட்டால் சொல்லு. அச்சா வச்சா அரே பையா, ஐயா இந்த ஆள் கையில என்ன இருக்குது? புடவை வைத்திருக்கா. அச்சா இந்த ஆள் காதுல என்ன இருக்குது? தடுக்க போட்டுருக்கா. பகூத் அச்சா. பாருங்க ஐயா, நம்ம தாய்க்கு மகிமையே நம்ம குருநாதன் இமயமலையில இருந்து அனுப்புறாங்க ஐயா. வேலை 2 நாட்டம். உங்களுக்கு கோர்ட்ல கேஸ் கீஸ் இருந்தாக்கோ இந்த தாயத்தை இடுப்புல கட்டுறான், கோர்ட்டுக்கு போறான், கேஸ் ஜெயிச்சுக்கிட்டு வந்துடுறான். தாயத்தை கையில கட்டுறான், 3 நாளைக்கு குடிச்சாத்தானுக்கு பூஜை போடுறான், லாட்டரி சீட்ல பிரைஸ் அடிக்கிறான். அடிப்பான் பிரைஸ், லாட்டரி தாண்டா அடிப்பான். அரே பாபு, உனக்கு தாய்க்கு பேசா சும்மா தர்றான், ஏன் வாங்கிக்கோ. தாயத்து கட்டுற ஆளுங்க என்ன பாத்தியாட? உங்களுக்கெல்லாம் மூளை இருங்கடா. புரியாத பசங்களா, அவன் சந்திர மண்டலத்துக்கும் சூரிய மண்டலத்துக்கும் போய்கிட்டு இருக்கிறான். இந்த குப்பைய சொல்றான்னு தாயத்துல அதிர்ஷ்டம் இருக்கான். தாயத்துல அதிர்ஷ்டம் இருந்தா நீ ஏன்டா லாட்டரி அடிக்கிற? என்ன உண்மைதாங்க, உண்மைதாங்க. பின்பாட்டு பாடுற பசங்க உண்மைதானா? தாய்த்தா பாருங்க, மண்ணு மண்ணு பூரா மண்ணு ஏமாத்துறவங்கள